இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு லோகோஸ், தேவனுடைய மனம். த லோகோஸ், த மைண்ட் ஆஃப் காட். வசனம் யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்கள், இந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இது நான் ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி நான் ஆர்வமாக கேட்கும் பொழுது என்னுடைய சொப்பனத்தில் தேவன் இந்த வசனத்தின் மூலயமா என்னோட பேசினது. ஏன்னா என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வார்த்தையை பாரு அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போது அன்னிலிருந்து அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையுமாய் நான் ஆழமாய் அறிவதற்கு என்னை விட்டு கொடுத்தேன், அர்ப்பணித்தேன்னு கூட சொல்லலாம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை மாற்ற முடியும். நம்ம நினைக்கலாம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நம்ம மாற்றணும் சொல்லி நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது முடியாது. எது மாற்றம் ஒரு மனுஷன்கிட்ட வரும்னா தேவனுடைய வார்த்தை தான் பாருங்கள் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்ற போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்தது. என்னென்னா, அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்குறோம். வேதத்தில் ஆரம்பமே ஆதியாகமம் இதுலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே யோவானில் பார்த்திங்கன்னா அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்குறோம். ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று பார்க்குறோம். அப்போது வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு முன்பு தேவன் எங்கே இருந்தார்? இந்த கேள்வி எனக்கு இருந்தது பாருங்கள். அப்போது அவர் வானத்தை படைத்தார்னா, வானத்தை படைத்த போது அவர் பரலோகத்தில் இருக்கவில்லை இல்லை. பாருங்கள், பூமியை படைக்கிறார் அப்படின்னா அவர் பூமிக்கு வெளியே தான் இருக்கிறார். அப்போது ஏன்னா பாருங்கள், ஒரு வீட்டை நம்ம கட்டணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. நம்ம வீட்டு கட்டுறதுக்கு நம்ம வெளியே தான், ஒரு லேண்டுக்கு வெளியே தான் நம்ம இருப்போம். அப்போது இவர் வானத்தையும் பூமியும் படைக்கானா அவருக்கு அதுக்கு வெளியே தான் அவர் இருக்கணும் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் காலங்களை படைக்கிறார், அப்போ காலத்துக்கு வெளியே தான் அவர் இருக்கணும். அப்போ பரலோகத்தை படைக்கிறாருன்னா பரலோகத்துக்கு வெளியே தான் இருக்கிறார். அப்போ அவர் எங்கே இருந்தார்? அப்போ தான் பாருங்கள், இந்த யோவான் 1:1 இப்போ தான் அந்த வசனம் வருது பாருங்கள். ஆவியின் மண்டலம் என்று அழைக்கப்படும் இடத்தில். ஹல்லேலூயா. அப்போது ஆதியாகமம் 1:1 முந்தைய வேதாகமத்தின் முதல் வசனம் யோவான் 1:1 தான். ஆவியின் மண்டலம் என்றால் என்ன? யோவான் 1:1 இல்லை. ஆதியாகமம் 1:1 முந்தைய வேதாகமத்தின் முதல் வசனம் யோவான் 1:1. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அப்படின்னா கிரீக்கில் லோகோஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது தேவன் வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு முன்பு லோகோஸ் என்னும் ஒன்று இருந்தது என்பதை யோவான் நமக்கு விளக்குகிறார். ஆதியாகமும் 1:1 பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அதுதான் அங்கே தொடங்குது பாருங்க. வானமும் பூமியும் படைக்கப்படுகிறது, காலம் படைக்கப்பட்டது. ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் வானத்தை படைப்பதற்கு முன்பு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த லோகோஸ் இருந்தது. லோகோஸ் என்றால் என்னன்னா, லோகோஸ் என்பது தேவனுடைய மனம். ஹல்லேலூயா. இந்த லோகோஸ் என்பது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுவதற்கு மட்டும் அல்ல, அதை விட மேலானது. லோகோஸ் என்பது பார்த்திங்கன்னா தேவன் கருத்தரித்து பின்தொடர்ந்த மனதின் முழுமையாகும். ஹல்லேலூயா. The logos is the totality of the conceived pursued mind of God. தேவன் கருத்தரித்து பின்தொடர்ந்த மனதின் முழுமையாகும் இந்த லோகோஸ். அப்போ லோகோஸ் என்பது தேவனுடைய மனம், தேவனுடைய உணர்வுகள், தேவனுடைய நோக்கங்கள், தேவனை அறிதல், தேவனை புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய மனதின் ஒவ்வொரு அம்சம்தான் இந்த லோகோஸ். அப்போது பரலோகம் படைக்கிறதுக்கு முன்பாக என்ன இருந்ததுன்னா தேவனுடைய மனம். அவர் காலத்தை படைப்பதற்கு முன்பு என்ன இருந்தது? தேவனுடைய மனம். அப்போது தேவனுடைய மனம் என்றால் என்ன? அவருடைய உணர்வுகளின் முழுமை, அதாவது இந்த லோகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், யோவான் 1:14 அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதான் பாருங்கள் கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்போ வார்த்தைனா தேவனுடைய மனம். அவருடைய மனம் அப்படின்னா அவருடைய உணர்வுகள், அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், இதெல்லாம் மாம்சமானவர் தான் கிறிஸ்து.
ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் பேசினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதராக நம்முடைய வந்தது. அதுதான் கிறிஸ்துவாக. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது தேவன் எப்படி இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும்னா தேவனுடைய வார்த்தையை பார்த்தாலே போதும் பாருங்க. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை எப்படியா இருக்குதுன்னா ஒரு விதை போல இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க இந்த உவமைகள். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போல இருக்குது. ஒரு விதைக்கு எந்த அளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அது வந்து முளைத்து கனி கொடுக்கிற அளவுக்கு அதுல அந்த சீட்ல அந்த வல்லமை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போல நம்ம இருதயத்துல நம்ம அது வைக்கும் பொழுது அது கருத்தரித்து பாருங்க அது அந்த முழுமையை உண்டு பண்ணுகிறது பாருங்க. அதான் தாவீதாசன் சங்கீதம் 63:1 சொல்றாரு, என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. எது மேல? அவருடைய வார்த்தை, அவர் தேவன் மேல. பாருங்க யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ என்னில் நிலைத்திருங்கள்னா என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்கள். நான் அந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகும், அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும், அது நிறைவாக இருக்கும், அது முழுமையாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும். பாருங்க தேவனுடன் வைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவு தான் பாருங்க அது உருமாற்றம் நம்மள. பாருங்க இந்த மாற்றம் எப்படி வரும்னா நம்ம மனது மாறும் பொழுது தான் மாற்றம் வரும். இந்த மனது மாறணும்னா தேவனுடைய மனதாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்துக்குள்ளே விதைக்கும் பொழுது அது கண்டிப்பாக அதோடைய பலனை அது கொடுக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் உம்முடைய மனம் என்று எங்களுக்கு நீர் புரிய வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய சித்தத்தையும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்வதிலையும் ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்வதற்கான அந்த எங்கள் மனதை ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடம் நிலைத்திருக்கோம். ஆண்டவரே, நீர் எங்களுடன் நிலைத்திருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பன் இன்னும் உம்மை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் வளரும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.